மகாராஷ்டிரால இப்போ நம்ம ஊர் மாதிரியே வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. வெயில் காலம் அப்படின்னாலே ரோட்ல எங்க பார்த்தாலும் இந்த பழம் தான் வித்துட்டே இருப்பாங்க. எனக்கு இந்த தர்பூசணி பழம் அப்படின்னாலே ரொம்ப பிடிக்கும். ஆனா நம்ம ஊர்ல கிடைக்கலையா அந்த லைட் கிரீன் கலர்ல அந்த பழம் இங்க கிடைக்காது. இந்த மாதிரி டார்க் கிரீன் கலர்ல இந்த பழம் தான் கிடைக்கும். இதோட ரேட் பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல கிடைக்கிற அந்த பழத்தை விட இது ரொம்ப கம்மி ரேட்டா தான் இருக்கும். இந்த முழு பழமே 40 ரூபாய் தான் சொன்னாங்க. டேஸ்ட் அப்புறம் இனிப்பு எல்லாமே அந்த பழம் மாதிரியே தான் இருக்கும். ஆனா எனக்கு என்னமோ நம்ம ஊர்ல கிடைக்கிற அந்த பழம் தான் ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். இது வெயில் காலம் மட்டும் தான் கிடைக்குமா அப்படின்னா இல்லவே இல்லை. இங்க வருஷம் ஃபுல்லாவே கிடைச்சிட்டே தான் இருக்கும். அதனால மாசம் மாசம் வாங்கி சாப்பிட்றது தான் உண்டு. டிஷனுக்கும் வாட்டர் மெலனா ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு எப்பவுமே ஜூஸ் தான் போட்டு கொடுப்பேன். சீனி எதுவுமே சேர்க்காம ஜஸ்ட் மிக்சியில போட்டு அடிச்சு ஃபில்டர் மட்டும் பண்ணி கொடுத்துறது. அவர் குடிச்சிட்டு என்ன சொல்றாரு அப்படிங்கறத நீங்களே கேளுங்க. அப்புறம் நைட்டு சாப்பாடுக்கு ஏதாவது சமையல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலே கொஞ்சம் போராவே இருந்தது. பார்த்தேன் எங்க அத்தை மாமா இப்போ ஊர்ல இருந்து வந்தாங்களே, அவங்க வத்த குழம்பு மிக்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. அதனால சுட சுட சாதம் பண்ணி இந்த வத்த குழம்பு மிக்ஸை போட்டு சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சிருந்தேன். எனக்கு வத்த குழம்பு அப்படின்னாலே ரொம்ப பிடிக்கும். ஹஸ்பண்டும் மோமோஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை வச்சு சாப்பிட்டா அன்னைக்கு டின்னரை முடிச்சாச்சு.